பண்ணித்தானே ராமகோபாலன். அதை கண்டித்து என்னைக்காவது கருணாநிதி இந்த சிறுபான்மை மக்களுக்காக ஒரு சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டி இருப்பார். 2 ஆளுங்கள் நடுரோட்டிலே பதைக்க வெட்டி கொண்டாங்களே, அந்த கொலையை கண்டித்தாவது ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருப்பாரா? ஒரு சர்வ கட்சியை கூட்டி இருப்பாரா? ஜெயகோபாலசாமி ஆகட்டும், யாராகட்டும். ஆனா ஓட்டு கேட்கும் போது மட்டும் சிறுபான்மை மக்களே, உங்களுக்கு என்னடா சிறுபான்மை மக்களுக்கு நீங்க செஞ்சிட போறீங்க? நீங்க ஒரு மயிராட்டி ஒண்ணு செய்ய முடியாது. இந்த வேட்பாளர்கிட்ட கூட நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது எங்க இருக்கிற ஒரு பள்ளியாசல், ஸ்டேட் பள்ளியாசல், அது பாங்கொலி செத்தார். அந்த இவன் ஒத்துழைச்சானா நான் 1 மணி நேரத்துல நான் அதுல பாங்கொலி போடுவேன். யாரு? அந்த நிர்வாக ட்ரஸ்டி. அவன் ஒரு வியாபாரி ஒருத்தால ஓடி அவன் என்கிட்ட வந்தா 1 மணி நேரத்துல நான் பாங்கொலி போடுவேன். சட்டமாக வழக்கறியா ஜீவாதார உரிமையில் எந்த சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவன் ஒரு கோரிக்கை நான் 5 வருஷமா கூப்பிட்டு இருக்க வரமாட்டான். அவன் கோஆபரேட் பண்ண மாட்டான். அந்த வாக்குறுதி வேண்டாம். அந்த பாங்கு சொன்னாலும் சரி சொல்லாலும் சரி, ஒரு கோழையின் பின்னால் நாங்கள் தொழுக தயாராக இல்லை. அது எங்களுடைய மரபுக்கு ஆகாது, எங்கள் மதத்துக்கு ஆகாது. அவங்க வச்சுக்கிட்டு மாறிடுச்சுட்டு போற அது வாக்குறுதி நீங்கள் வழங்க வேண்டாம். நீங்கள் எங்கள் மக்களுடைய ஜீவாதார உரிமைகள் பாதிக்கப்படும் போது துணை நின்றால் சரி, உங்கள் வெற்றியை எவனாலும் தடுக்க முடியாது. முஸ்லீம்கள் வாக்களித்தார்களே ஆனால், தென்னமர சின்னத்தில் வாக்களித்தார்களே ஆனால், நிச்சயமாக உங்களுடைய கைவினைகள் சண்டமும் உங்களுடைய விஸ்வகர்மா ஓட்டு வேற